தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 3 ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு வந்து 5 ஹார்வெஸ்ட் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே பண்ணுறதில்ல. அதாவது திராட்சை விவசாயத்தில் மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற என்ஆர்சிஜி அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நம்ம வந்து மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நம்ம தேனி மாவட்டத்தில். நம்மளோட சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து மொத்தமாக ஒரு 7 ஏக்கரில் வந்து திராட்சை எஸ்பெஷலி ஃபார் திராட்சை விவசாயம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு 2 வெரைட்டியில் வந்து நம்ம முக்கியமாக பண்ணுறோம். 2 டைப்பில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஒன்றுங்கிறது வந்து போவர் டைப்பு, அதாவது விவசாயிகள் வந்து காலங்காலமாக செய்கிற அதே மெத்தடில் நம்ம விவசாயம் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு அப்படின்னா வந்து ஒய்யாங்கல் கிரேப் கல்டிவேஷன். இந்த இலை எல்லாத்துலேயுமே வந்து இந்த சன்லைட் படும். சன்லைட் வந்து இந்த இலையில படுறதுனால நம்மளுக்கு தேவையான பூக்கள் வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும். பூ ஒரு செடியில் வந்து அதிகமாக பூ இருந்தாலே வந்து நம்ம அதிகமாக வந்து காய்கள் வரும், கனிகள் வரும். அதனால் விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து லாபம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து முனைவர் ஜி ராஜாராமன். அதாவது நம்ம வந்து சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் கடந்த 6 வருடங்களாக வந்து தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலை என்ற துறையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து அதே ஒரு 55 ஏக்கர் வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமது தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 80 விழுக்காடு வந்து தோட்டக்கலை பயிர்களால் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க விவசாயிகள். அதில் முக்கியமாக என்னென்ன பயிர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முதல் பயிர் வந்து வாழை வந்து அதில் வந்து ஒரு 70% வந்து வாழை தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து திராட்சை பண்ணுறாங்க. அதே போல் வந்து தென்னை விவசாயம் பண்ணுறாங்க. அதே போல் மாதுளை, சப்போட்டா மற்றும் காய்கறி பயிர்கள் மீதி பரப்பளவில் வந்து காய்கறி பயிர்களால் தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பீன்ஸு, அதுபோல் வந்து தோட்டக்கலை பயிர்களில் வந்து காய்கறி பயிர்கள் வந்து முதன்மையாக அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக வாழை நல்ல விவசாயம் நம்ம ஏரியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து ஒன்று வந்து சீதோசன நிலை, அதாவது அந்த கிளைமேட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாழை விவசாயத்துக்கு வந்து நல்ல உகந்ததாக இருக்குது. அதே போல் வந்து சாயில் டைப்பு மேக்ஸிமம் வந்து ரெட் சாயில், அதாவது செம்மண் வகை மண் சார்ந்த பயிர்கள் மண் தான் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வாழை விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த முக்கியமான பணப்பயிர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து திராட்சை அப்படின்னு சொல்லலாம். நம்ம விவசாயிகள் வந்து நம்ம ஒரு 200 வருடங்களாக வந்து திராட்சை விவசாயம் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்துலேருந்து என்ன வெரைட்டி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மஸ்கட் ஹெம்பர்க் அப்படின்னு சொல்கிற பன்னீர் வகை திராட்சை தான் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமது சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வந்து ஒரு 35 வருடங்களாக வந்து நம்ம காமாட்சிபுரம் என்ற கிராமத்தில் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம். அதில் எங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னா வந்து நாங்கள் என்ன ஒரு புதுமையான திட்டங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம்னா திராட்சையில் வந்து ஒரு 2 முக்கியமான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து வரைட்டல் இன்ட்ரோடக்ஷன், அதாவது அந்த காலங்கட்டு தொட்டு வந்து நம்ம வந்து மஸ்கட்டு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மஸ்கட்டு மட்டுமே பண்ணால் விவசாயிகளுக்கு வந்து அந்த 2 மடங்கு லாபம் வந்து வராதுங்கிறதுனால ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் பண்ணல. பட் நம்ம இந்தியாவிலேயே அடுத்த மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற என்ஆர்சிஜி அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நம்ம வந்து மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நம்ம தேனி மாவட்டத்தில். அந்த வெரைட்டியோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ரெட் ஒயின் வெரைட்டி. அதாவது நீ அதை ஜூஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளட்டில் இருக்கிற ரெட் கலர் மாதிரியே அந்த கலருக்கு வந்து நம்மளுக்கு வரும். அந்த வெரைட்டி எதுக்காக கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாக ஆசைப்படுறாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து
அதோட அப்பியரன்ஸு, அதாவது அதோட அப்பியரன்ஸு, அதோட வந்து டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற டோட்டல் சாலிபிள் சால்ட், அதாவது சர்க்கரை அளவு வந்து உங்களுக்கு வந்து 18லேருந்து 22% இருக்கும். அது நல்ல பழுத்த பழத்தை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 22% வரைக்கும் நம்ம சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி வந்து மக்களும் அதிகமாக வந்து அந்த ஜூஸ் வெரைட்டி வந்து விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதே வந்து பன்னீர் வெரைட்டியில் நம்ம போட்டு ஜூஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரிஜினலாக போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்காது, ஒரு கலங்குன ரெட் கலரில் இருக்கும். பட் வந்து இந்த மெடிக்கா அப்படிங்கிற வெரைட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட்டு பார்த்தோம்னா நம்ம பிளட் ஃபுல்லாக வந்து ஃபுல்லி வந்து ரெட் கலராக இருக்கும். அது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து டிமாண்ட் வந்து அதிகம். அதனால தான் நாங்கள் வந்து மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற என்ஆர்சிஜிலேருந்து வாங்கி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து இப்போ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து மொத்தமாக ஒரு 7 ஏக்கரில் வந்து திராட்சை, எஸ்பெஷலி ஃபார் திராட்சை விவசாயம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு 2 வெரைட்டினை வந்து நம்ம முக்கியமாக பண்ணுறோம். ஒன்று வந்து மஸ்கட் ஹெம்பர்க் அப்படிங்கிற வெரைட்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னீர் வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி வந்து அந்த மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த 2 வெரைட்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷமாக வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஹார்வெஸ்ட் வந்து ஒரு 3 ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ எதுக்காக நம்ம திராட்சை விவசாயம் வந்து தேனி மாவட்டம், நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எடுத்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தேனி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 3 ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு வந்து 5 ஹார்வெஸ்ட் வந்து உலகத்துலேயே எங்கேயுமே பண்ணுறதில்ல. அதாவது திராட்சை விவசாயத்தில் நம்ம தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து 2 வருஷத்துக்கு வந்து 5 ஹார்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுனால தான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து நம்ம திராட்சை விவசாயம் வந்து ஒரு முக்கிய பணப்பயிர். விவசாயிகள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுறதுக்கு காரணம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து கவாத்து டைம் கரெக்டாக இருக்கணும். 2வது வந்து இந்த டெம்பரேச்சர், கிளைமேட், இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் திராட்சை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த 5 ஹார்வெஸ்ட் வந்து 2 வருஷத்தில் பண்ண முடியுது. விவசாயிகள் வந்து நல்ல லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 2 வெரைட்டி நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து அதாவது நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து நம்ம லாப நோக்கத்தோடு நம்ம விவசாயம் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது, ஒரு கண்டுனர் சுற்றுலாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வேறு எங்கேயாச்சும் விவசாயிகள் வந்தாங்கன்னா அழைச்சி கொண்டாந்து காட்டுறது, ஒரு சில ரிசர்ச் வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம இந்த திடலில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டெமோ பிளாட்டில் அந்த 7 ஏக்கர்லேயுமே வந்து 2 டைப்பில் வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஒன்றுங்கிறது வந்து போவர் டைப்பு, அதாவது விவசாயிகள் வந்து காலங்காலமாக செய்கிற அதே மெத்தடில் நம்ம விவசாயம் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு அப்படின்னா வந்து ஒய்யாங்கிள் கிரேப் கல்டிவேஷன். ஒய்யாங்கிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே காட்டுறது தான் நம்மளுக்கு வந்து ஒய்யாங்கிள் மெத்தடு. இந்த மெத்தடில் என்னென்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இதில் வந்து ஈஸியாக வந்து ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 12 அடி வச்சுருப்போம். இந்த ஒரு ரோவுக்கும் அடுத்த ரோவுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 12 அடி வைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சின்ன டிராக்டர் வச்சு நம்ம எல்லா இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன், அதாவது பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன் உழுவுறது, ப்ளவிங் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஈஸியாக 2 ரோவுக்கும் வந்து கேப் வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது 2வது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இந்த இலை எல்லாத்துலேயுமே வந்து இந்த சன்லைட் படும். சன்லைட் வந்து இந்த இலையில் படுறதுனால நம்மளுக்கு தேவையான பூக்கள் வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும். பூ ஒரு செடியில் வந்து அதிகமாக பூ இருந்தாலே வந்து நம்ம அதிகமாக வந்து காய்கள் வரும், கனிகள் வரும். அதனால் விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து லாபம் பார்க்கலாம். இதே வந்து நீங்கள் நார்மல் மெத்தடு, அதாவது பந்தல் மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இலைகளில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்து படாது. அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக நடக்காது. அதனால் வந்து நம்மளுக்கு பூக்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 2வது அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதில் வந்து 60% நம்ம பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்ததுன்னா இதில் வந்து ஒரு 10லேருந்து 12% தான் வரும். அதுவும் நம்ம வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஒய்யாங்கிள் மெத்தடு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ஹார்வெஸ்டிங், நம்ம வந்து எல்லா பழத்தையுமே வந்து ஹார்வெஸ்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் வந்து மெக்கனைசேஷன், எல்லா மிஷினுமே வந்து நம்ம இந்த மெத்தடில் விவசாயம் பண்ணுறப்ப வந்து யூஸ் பண்ண முடியும். அதே வந்து நம்ம நார்மல் மெத்தடு போவர் சிஸ்டம், அதாவது பந்தல் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா ஒரு சில மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இதில் வந்து டிராக்டர் ட்ரான்
பெஸ்டிசைட் ஸ்ப்ரே வந்து நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அனதர் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ஒய் ஆங்கிள் மெத்தட் ஆஃப் கிரேப் கல்டிவேஷன். ஓகேங்களா? திராட்சை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பூக்கள் அதிகமாக பூத்துது அப்படின்னா நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு சில விவசாயிகள் வந்து நினப்பாங்க. பட் நீங்கள் இதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கொத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பூ வந்து நிறையா வந்து இருந்ததுன்னா ஒரு கொத்துலேருந்து வந்து 4 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க. பட் 4 கிலோ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஈல்டு ரொம்ப கம்மியாக வரும். அதே மாதிரி வந்து பழத்தோட சைஸு, ஃப்ரூட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரும். காம்படிஷன் இந்த ஃப்ரூட்ஸு வந்து அந்த நியூட்ரிஷன் இழுக்கிற காம்படிஷன் வந்து அதிகமாக வரும். அதனால் நம்ம விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரூட் தின்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட் தின்னிங் வந்து 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணி அந்த ஃப்ரூட் தின்னிங் பண்ணலாம். இன்னொன்று வந்து மேனுவலாக பண்ணலாம். நாங்கள் அது நிலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கள வந்து நம்ம மேனுவலாக வந்து ஒரு சில ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க, அவங்கள பண்ணிட்டாலே வந்து இந்த ஃப்ரூட் தின்னிங் பண்ணி விட்ருவாங்க. அதாவது ஒரு ஃப்ரூட்டுக்கும் இன்னொரு ஃப்ரூட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தி விடுவாங்க. அப்போ வந்து ஃப்ரூட்டோட சைஸ் வந்து ஒரே ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்மளுக்கு எடையும் அதிகமாக இருக்கும். ஃப்ரூட்டோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வருமானம், அதாவது அந்த ஃப்ரூட்டோட தரம் அதிகமாக இருக்கும். தரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க. கவாத்து வந்து ஒவ்வொரு அறுவடை முடிஞ்ச பிறகு வந்து நம்ம கவாத்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு புது பூ வரும். புது பூ வந்தால் தான் வந்து புது கிளைகள் வரும். கிளைகள் வந்தால் தான் பூ வரும். பூ வந்தால் தான் அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக வரும். அதே மாதிரி ஃப்ரூட்டோட குவாலிட்டி வந்து நல்ல ஹையாக இருக்கும். டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான்டிங் பண்ணதுலேருந்து எவ்வளோ வருஷம் வந்து நம்ம இந்த குச்சியை வச்சுக்கலாம் அப்படின்னா 20 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபீல்டை நம்ம வச்சுக்கலாம். இது அதிகபட்சமாக வந்து இதில் என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா வந்து டவுனி மில்டியூ வருங்க, பவுட்ரி மில்டியூ வரும்.